அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று எங்களது நண்பர் அன்புக்குரிய நண்பருமான கிழக்கு மாவட்ட செயலாளருமான ராஜ்குமார் தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்றால் ஏதோ வந்தோம் பேசினோம் முடிந்தோம் என்று இருக்க மாட்டோம். இந்த பிரச்சனையை, இந்த மாநகராட்சி பஸ் நிலைய பிரச்சனையை கடலூர் மாநகராட்சி நிர்வாகம் சீரியஸாக எடுத்துக்கொண்டு இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் கடலூரே சந்திக்கிற அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் இங்கே கூறுகிறார்கள். எங்களால் இதுவரைக்கும் எங்கள் தலைமை சொன்னது மீறி அமைதியாக எந்த அளவுக்கு சட்டத்தின் மீறி எங்களது கோரிக்கையை நியாயமாக கேட்கிறோமோ அதுபோது கேட்போம். அந்த கோரிக்கையை செவித்தாய்க்கு தரவில்லை என்றால் அடுத்ததாக மக்கள் பிரச்சனைக்காக எங்கள் உயிர் போனால் கூட கவலைப்பட மாட்டோம். இந்த மாநகராட்சியுடைய பேருந்துகளையும் இந்த மாநகராட்சி குழுதான் அமைய வேண்டும். இது தமிழக வெற்றி கழகம் இதை கண்டிப்பாக சீரியஸாக எடுத்து உணர்ந்து போராடும். மேலும் மாநகராட்சியிலே சுகாதாரத்தில் கேடு என்பது எந்த ஒரு தெருவிலுமே அதிகமாக குப்பைக்குள்ளமாக கிடப்பதனால் நாய்க்கொள்ளைகள் மிக அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் வரும் வாகன ஓட்டிகளும் மாலை நேரங்களில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாக்கில் நடைபயிற்சி செல்லும் போதும் சரி இந்த நாய்க்கொள்ளைகளால் அவர்கள் நடமாடவே முடியவில்லை. இந்த நாய் பிரச்சனைக்கு அவர்கள் மாநகராட்சி நிர்வாகம் ஒரு நாய்க்கு ஏறத்தாழ 3500 இதம் கருத்தடைப்பை பண்ணுகிறோம் என்று சொன்னார்கள். எந்த நாய்க்குமே பண்ணவில்லை. அந்த பணத்தை அவர்களே திருட்டி எடுத்துக் கொண்டு விட்டார்கள். இவ்வாறு இல்லாமல் பொதுமக்கள் பயன்பெற்றிற்காக இந்த நிர்வாகம் நடக்கவில்லை என்றால் அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவுப்படி எங்களது பொதுச் செயலாளர் தலைமையிலே நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் சித்தியிடம் எனவே நிர்வாகத்தினர் இதோடு அவர்களை திருத்திக் கொண்டு இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொண்ட வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.